ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல் பெயர் தமிழ் அன்பாக்சிங். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்கான் ஸ்லிம் மேஜிக் பாக்ஸ் USB TF டிஜிட்டல் FM MP3 பிளேயரை பற்றி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பிளேயர் கொடுத்துருக்காங்க. பிளேயரில் என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பற்றி பார்ப்போம். USB போட்டு கொடுத்துருக்காங்க, TF கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் லைன் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க, வால்யூம் குறை பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் FM ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, மோடு மாற்றுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே அவங்க பேரை சொல்லியிருக்காங்க, சாம்கான் டிஜிட்டல் பிளேயர் LED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சாம்கான் LED டிஸ்பிளேங்கிறத போட்டிருக்காங்க. FM ப்ளூடூத்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேட்டரியிலேருந்து லைன் கொடுக்கறதுக்காக 12 வோல்ட் DC கொடுத்துருக்காங்க, 2 சாக்கெட். நெக்ஸ்ட்டு இது ஆடியோ, உங்கள் பழைய ஹோம் தேட்டரில் ப்ளூடூத் இல்லைன்னா பழைய ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் கிடையாது அப்படின்னா இதிலேருந்து லைன் எடுத்து அதில் அவுட் கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ளூடூத் பென்ட்ரைவ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஒரே ஒரு பவர் கார்டு ஒயர் கொடுத்துருக்காங்க, FM ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இதை இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரிமோட்டை பற்றி பார்த்துடலாம். ரிமோட்டில் பவர் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க, மோடு பட்டனுக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கான சுவிட்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்த சாங், அதுக்கு அடுத்த சாங் போடுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் அதே மாதிரி தான், செட்டில் பார்த்த மாதிரி தான். வால்யூம் குறை பண்ணுறதுக்கும் வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் பாட்டு இப்போ 300ல் இருக்குது, 200ல் இருக்குது, 250ல் இருக்குன்னா அது செலக்ட் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு USB SD அந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ரிமோட்டோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஆன் பண்ணோடனே ஹாய்னு மெசேஜ் வருது. ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு FM மோடில் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் மோட், இந்த போர்ட் சொன்னேன் இல்லையா, ஆக்ஸ் அந்த போர்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு இதுலேயே நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ECH மோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத், இது செல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பட்டன் இருக்குது, ஸ்கேன் பண்ணோம், ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்டாப் ஆயிரும். வால்யூம் பட்டன் இருக்குது, மேக்ஸிமம் வால்யூம் 50 வரைக்கும் வச்சுக்கலாம். டவுன் பண்ணால் டவுன் ஆகும். அதே மாதிரி தான் ரிமோட்லேயும். பவர் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. பவர் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மோடு மாற்றுறேன், ஆக்ஸ் ரெக்கார்டு
ECH, ப்ளூடூத். இதே மாதிரி தான் ரிமோட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியும் சொல்லி மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணால் எஃப்எம் தெளிவாக கிடைக்கும். இங்கே வந்து 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் 3ல் எதில் போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.